ஏழை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்குள்ளே வாப்பா மௌத்து இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வருதோ அல்லாட அன்பு அவ்வளவு வரும் இல்லையா? 6 வயசாயிருச்சு, உம்மா சொல்றா, மகனே மதீனால போய் சொந்தக்காரர்கிட்ட போய் பாடி காட்டி தரணுமா உனக்கு? ஓ உம்மா. உம்மாவோட போன கடைசி பயணம் மதீனால போய் 1 மாசம் இருந்தாங்க. ஒரு மாசம் இருந்து திருப்பி வராங்க. வர்ற வழியிலே அபுவா என்ற இடம், இன்னும் 2 இரவு தூரம் போனா மக்கா. அந்த இடத்திலே பாலைவனத்திலே காட்டிலே அபுவா என்ற இடத்திலே உம்மாக்கு நோய் வருது. அல்லாஹ்க்கு தெரியாதா? இன்னும் 2 இரவு கழிச்சு மக்கால போய் மௌத்தாக்க வேண்டியதானே? உம்மு ஐமன் அவங்க தான் இருக்கிறாங்க. நபியுடைய மடியில தாய் படுத்திருக்கிறா. அம்மா என்ன அம்மா, என்ன நடக்குது? நபி இதுவரைக்கும் ஒரு மௌத்த பார்த்தது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்த பார்த்தது இல்லை. தாய்க்கு தெரியும், தாய்க்கு தெரியும். தாய் அழுகிறா. ஏன் அழுகிறா? தாய்க்கு விளங்குது, நான் மௌத்தா போயிட்டா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பாப்பா? தங்கை இல்லை, நான தம்பி இல்லை, தாத்தா தங்கச்சி இல்லை, உற்றார் உறவினர் இல்லை. இந்த நேரம் ஒரு தாயிடோ அரவணைப்பு எவ்வளவு தேவை? ஆனாலும் சொல்லே அல்லாட முடிவு அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்து கண்ணத்தை தடாவி சொல்ற அந்த தாய், மகனே பொறுமையாக இரு. இன்னலிக்குள்ளி ஹய்யின் வ மய்யித். இந்த உலகத்துல வந்த அத்தனை பேர் மௌத்தாகணும். எல்லா வாழ்வும் அழிஞ்சிரும், எல்லா இன்பமும் அழிஞ்சிரும். பொறுமையாக இரு. ஒரு நாள் வரும், இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும். நான் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும். பொறுமையாக இரு மகனே என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே மௌத்தானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரு கபர் தோன்றது? யாரு குளிப்பாட்டுறது? யாரு கஃன் செய்யறது? 6 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. உம்மு ஐமன் ஓடுறாங்க. ஏதோ ஏற்பாடுகள் செய்து கபரை தோண்டி நல்லடக்கம் செஞ்சாங்க. உம்மு ஐமன் கைய பிடிச்சுக்கிட்டு வராங்க. கொஞ்ச தூரம் வரல, கைய உதறிட்டு ஓடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடி போறாங்க. உம்மு ஐமன் பின்னால போறாங்க. எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு சின்ன மலைக்கு மேல தான் கபர் இருக்குது. அந்த மலைக்கு மேல ஏறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய கபருக்கு மேல வச்சு சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. நான் எங்க போவேன்மா? யார்கிட்ட போவேன்? என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட உதவி எனக்கு எவ்வளவு தேவைண்டு. நான் யார்கிட்ட போவேன்? மேலாட பெரியார்களே, உம்மு ஐமன் தலைய தடாவி முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, மகனே உன் உம்மா திரும்பி வர ஒரு பயணம் போகல, திரும்பி வரமாட்டாங்க, நீ வா.